ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அநேக பேர்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷம் இல்லை. நிறைய பொருள் இருந்து மனதில் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சுகப்படாது. செல்வமும் செல்வாக்கும் மட்டுமே வாழ்க்கை இல்லை, மன திருப்தி தான் வாழ்க்கை. இந்த மன திருப்தி என்பதை ஜாதகத்தில் செல்வத்தில் சந்தோஷம் உண்டாகுமா என்பதற்கு அந்த 7ஆம் இடம் 5ஆம் இடத்தோடு சேர்ந்தால் அது குழந்தைகள் திருப்திகரமாக இருப்பார்களா, குழந்தை பாக்கியத்தால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுமா, இதை எல்லோரும் அவரவருக்கு திருப்தியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜாதகம் பார்ப்பதே ஒருவருடைய சுகமான வாழ்க்கை எவ்வாறு அமையும், அவருடைய மன திருப்தியோடு வாழ்க்கை அமையுமா அல்லது சங்கடம் கவலையால் நிறைந்திருக்குமா, இதுதான் ஜாதகம் பார்க்கக்கூடிய காரணமே. ஒருவருக்கு எவ்வளவுதான் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் அவருக்கு மன திருப்தி இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அதிகமான பொருள் இருந்து பயனில்லை, அதிகமான செல்வாக்கு இருந்தும் பயனில்லை. அவருக்கு மனதில் திருப்திகரமான எண்ணம் இருக்கிறதா, மனதில் திருப்தி ஏற்படுகிறதா, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது கடலில் ஒருத்தர் பயணம் பண்ணுறாரு, அவருக்கு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுக்கும்போது தண்ணீருக்காக கஷ்டப்படுகிறார். அவர் இருப்பதே கடலில் தான். ஆனால் அந்த கடல் நீர் அவருக்கு உண்ணும் நீராக ஆகாது. அதுபோல் எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் அநேக பேர்களுக்கு ஒரு மனதில் சந்தோஷம் இல்லை. நிறைய பொருள் இருந்து மனதில் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சுகப்படாது. இப்போது ஒரு இனிப்பு பண்ணலாம் விற்கிறாங்க, ஸ்வீட் கடை. அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தால் என்ன ஆகும்? அவரை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இனிப்பு பண்ணமும் அவருக்கு உபயோகமாகாது. ஆக செல்வமும் செல்வாக்கும் மட்டுமே வாழ்க்கையில், மன திருப்தி தான் வாழ்க்கை. இந்த மன திருப்தி என்பதை ஜாதகத்தில் 11ஆவது இடத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். 11ஆவது இடம் என்ன? லக்னத்துக்கு 11ஆவது இடம், ஒவ்வொரு பாவத்துக்கும் 11ஆவது இடம். செல்வத்தில் சந்தோஷம் உண்டாகுமா என்பதற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அதற்கு 11ஆவது இடம், அதாவது 12ஆவது பாவமாக அமையும். இதுதான் வரவு செலவு கணக்கை காட்டும். வரவு செலவு கணக்கு பார்த்து அவருக்கு திருப்திகரமான செல்வம் கிடைக்குமா. அதனால தான் 7ஆம் இடம் திருமணம். அந்த 7ஆம் இடம் 5ஆம் இடத்தோடு சேர்ந்தால் அது காதல் திருமணம். இப்பொழுது திருப்திகரம் என்றால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்போது 7ஆம் இடம் அதற்கு 11ஆவது இடமாகிய 5ஆவது இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது திருப்திகரமான மன வாழ்க்கை. இதுதான் 11ஆவது இடத்துடைய முக்கியத்துவம். 11ஆவது இடமே உங்களுக்கு திருப்தி, அதாவது பூரணத்துவம் பெறுவது. ஒருவருக்கு ஒரு முயற்சி செய்கிறார், அதில் திருப்தி உண்டாகிறது. அதான் அந்த வேலையுடைய நிறைவு. ஆக 11ஆவது இடத்தை பார்த்தால் இவருக்கு திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்குமா இல்லையா. இப்போது 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் 11ஆவது இடமாக அமைகிறது, 3ஆவது பாவம். அப்போது குழந்தைகள் திருப்திகரமாக இருப்பார்களா, குழந்தை பாக்கியத்தால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுமா, இதை 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் வைத்து கண்டுபிடிக்கலாம். 3ஆம் இடம் என்பது பராக்கிரமம், புகழ் பெறுவது. அப்போ இந்த குழந்தைகளால் புகழ் கிடைக்குமா கிடைக்காதா. ஆக எல்லா பாவத்திற்கும் அதனுடைய 11ஆவது பாவம் நல்ல பலனை கொடுக்கும். இப்போது தொழிலுக்கான பாவம் 10, அதுக்கு 11ஆவது பாவம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம். இப்போ தொழில் செய்வதே திடீர் லாபமும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்பது தான் காரணமேங்க. எல்லா பாவத்திற்கும் அதனுடைய 11ஆவது பாவம் அது திருப்திகரமாக இருக்குமா இருக்காதா என்பதை சொல்லும். எல்லா பாவத்துக்கும் 6ஆம் பாவம் அதில் உள்ள சோதனையை வேதனையை சுட்டி காட்டும்.
அந்த பாவத்தின் 11வது பாவம் அதன் திருப்தியை சொல்லும். இதுதான் 11வது பாவத்துடைய முக்கியத்துவம். ஆக வாழ்க்கை சௌக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி, இதுதான் வாழ்க்கையுடைய அடிப்படை காரணம். திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதால் யாருக்கு பயன் உண்டு? எல்லோரும் அவரவருக்கு திருப்தியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் 11வது பாவம் நல்ல முறையில் அமைய வேண்டும். அந்த 11வது பாவம் பாதகஸ்தானமாக இருப்பவர்களுக்கு கட்டாயமாக மனதில் திருப்தி கிடைக்காது. இப்போது சரராசிகளுக்கு பாதகஸ்தானம் 11. அந்த 11வது பாவத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் இருந்தால் அந்த இடத்தில் திருப்தி கிடைக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம் ரிஷப ராசி. அப்போது கடகத்துக்கு 11வது இடத்தில் சந்திரன், மனோகாரகன் 11வது இடத்தில் இருந்து அது பாதகஸ்தானமாக இருந்தால் அவருக்கு எவ்வளவு கிடைத்தாலும் மனதில் ஒரு திருப்தி கிடைக்காது. சரராசிகளுக்கு 11வது இடம் பாதகஸ்தானம். அந்த பாதகத்தில் இருக்கக்கூடாத கிரகம் சந்திரன். காரணம், அவர் தான் மனோகாரகன். சந்திரனை வைத்து தான் ஒருவருடைய வாழ்க்கையில் திருப்தி உண்டாகிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மனம்தான் காரணம். இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நம் மனம் என்ன அனுபவிக்கிறதோ அதுதான் வாழ்க்கை. மனம்தான் வாழ்க்கை. ஆக 11வது பாவத்தை கொண்டு எல்லாருடைய ஜாதகத்திலும் இவருக்கு திருப்திகரமான வாழ்க்கை அமையுமா, திருப்திகரமான மனைவி அமைவாங்களா, குழந்தைகள் திருப்திகரமாக அமைவார்களா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது 11வது பாவம். அந்த பாவம் மிக மிக முக்கியமான பாவமாக அமைகிறது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.